Hello viewers, welcome to True Snippets. இன்னைக்கு நம்ம சேனல்ல Muskmelon Milkshake தான் பார்க்க போறோம். முதல்ல இதுதான் Muskmelon. இது பேர் முலாம்பழம்னு சொல்வாங்க. இது வந்து சீசனல் ஃப்ரூட். சம்மர் சீசன்ல தான் இந்த ஃப்ரூட் நமக்கு கிடைக்கும். அதனால இத வச்சு இப்போ நம்ம வந்து மில்க்ஷேக் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ இப்போ வந்து அந்த பெரிய முலாம்பழம் நான் காமிச்சேன்ல, அதை வந்து இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தோல் சீவிற இன்ஸ்ட்ருமெண்ட் கடையில் விற்கும். அது இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியாக தோல் சீவிடலாம், இல்லைன்னா கத்தி வச்சு சீவிக்கலாம். சீவிட்டு இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருந்தேன்ல, அதை இன்னுமே நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பெரிய பெரிய பீசஸ் போட்டிங்கன்னா மிக்சியில் ஒழுங்காக கிரைண்ட் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிரைண்ட் ஆகும். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு சின்ன பனானா வந்து பீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பனானாஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு பனானா தான் போட்டிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க பனானா பீசஸும் முலாம்பழத்தில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். நான் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே முலாம்பழத்துலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், பனானாலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து முலாம்பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறமா சக்கரெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இதில் நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு பால் ஊற்ற போகிறேன். ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு பால் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு ரவுண்ட் அரைச்சிட்ட பிறகு பால் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ நம்ம பால் ஊற்றி இப்போ அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம அரைச்சிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா குடிக்கலாம். சம்மர் சீசனில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் குடிக்கல, என்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருக்குன்னா இந்த பால்லாம் ஊற்றி அடித்து முடிச்சிட்ட பிறகு ஐஸ் க்யூப்ஸ், உங்களுக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சே குடிக்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இதை வந்து 10 மினிட்ஸ் தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா நான் ஃப்ரீசரில் வச்சதுனால ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சேன். நீங்கள் அதே நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் போதும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்து குடிக்கலாம். சம்மர் சீசனில் ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக், இளநீர்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சம்மர் சீசனில் எதனா சில்லுன்னு குடித்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் மில்க் ஷேக்ஸ்லாம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். சம்மர் சீசனில் சில்லுன்னு ஏதாச்சும் குடிச்ச மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.